ஹலோ டியூட்ஸ், இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க பைக் ட்ரான்ஸ்ஃபர் ரோபோட் வீடியோ எப்படி ரொம்பவே சிம்பிளாக எடிட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இந்த வீடியோ ஷேர் பண்ணுறது உங்களின் நண்பன் விஜய். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எடிட் பண்ணுறதுக்கு நாம் யூஸ் பண்ண போகிற அப்ளிகேஷன் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா pixvest.ai. தேவையில்லாமல் எதுக்கு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதை நீங்கள் கூகுள் வெப்சைட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரி, எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சைன்இன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் டெம்பரரியாக யூஸ் பண்ணுற ஒரு மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் யூஸர்னால் நீங்கள் 2 டைம் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு நெக்ஸ்ட்டு எடிட் பண்ணணுன்னா அடுத்த நாள் தான் உங்களால் எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டே இமேஜை இம்போர்ட் பண்ணுறப்போ கரெக்டான இமேஜை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷனோட ஃபஸ்ட்டு பேஜ்லேயே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா எனிதிங் ரோபோட்னு ஒரு ஆப்ஷன் தெரியுது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரைன்னு ஒரு ஆப்ஷன் தெரியுது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட கேலரிக்குள்ளாடி போயிடும். நெக்ஸ்ட்டு எடிட் பண்ண வேண்டிய இமேஜை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் கிரியேட்டிவ்னு ஒரு ஆப்ஷன் தெரியுது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ ஜெனரேட்டிங்னு காமிக்கும். வீடியோ கன்வெர்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ வெயிட் பண்ணிக்கோங்க. கன்வெர்ட் ஆகி வீடியோ நமக்கு சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோவை உங்கள் கேலரியில் சேவ் பண்ணுறதுக்கு டவுன்லோடுன்ற ஆப்ஷன் தெரியுது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் கேலரியில் சேவ் பண்ணிக்கோங்க. பிக்சர்ஸில் ஜென்ரேட் பண்ண வீடியோவை ரீல்ஸாக எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னா எல்லோரும் காமனாக யூஸ் பண்ணுற இன்ஸ்டாட் அப்ளிகேஷனை வச்சே சொல்கிறேன். வீடியோன்ற ஆப்ஷன் தெரியுது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் பண்ண வேண்டிய வீடியோவை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோவை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் கேன்வாஸ்னு ஒரு ஆப்ஷன் தெரியுது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணி ஃப்ரேம் சைஸை ப்ராப்பராக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு வீடியோவை ஒருக்கா ரன் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ராப்பராக தான் ரன் ஆகுது. வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஃப்ரீஸ்னு ஒரு ஆப்ஷன் தெரியும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் நம்ம எதுக்கு கொடுக்குறோன்னா வீடியோவை இமேஜாக கன்வெர்ட் பண்ணிக்கும். கொடுத்ததுக்கப்புறம் மேலே எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் தெரியுது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்டில் போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா பிளாக்னு ஒரு ஆப்ஷன் தெரியுது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். இதில் ஸ்ட்ரென்த் ஏதாச்சும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் கூட உங்களால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு டிக் சிம்பிளை கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோ ரன் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் நமக்கு ஆட் ஆகும். டிக் சிம்பிளை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா ஸ்டிக்கர்ன்ற ஆப்ஷன் தெரியுது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டிக்கர்ன்றதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கிஃப்ட் ஆப்ஷனில் ஸ்டிக்கர்ன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கல்லுன்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிங்கன்னா எக்கச்சக்கமான இமேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். உங்களுக்கு பிடிச்ச இமேஜை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க எந்த இடத்துல உங்களுக்கு வேணும்னு. சென்டராக வச்சுட்டு ப்ளே பண்ணி பார்த்துக்கிறேன். ஸோ சூப்பராக வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு டிக் சிம்பிளை கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் கேலரியில் சேவ் பண்ணுறதுக்கு மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் தெரியுது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு ரிசல்யூஷன் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணனாவோ இல்லை ஃப்ரேம் ரேட் ஏதாச்சும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணனாவோ பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்ன்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோ உங்கள் கேலரியில் சேவ் ஆகிடும். ஸோ எடிட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.